வெல்கம் டு எபினேசர் மேக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய சம் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், let a is equal to x belongs to whole number such that x less than 2 இருக்கா. அடுத்து b x belongs to natural number, so 1 less than x less than or equal to 4, c is equal to 3,5 கொடுத்துட்டாங்க. ஸோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிக்கு டேரெக்டாக நமக்கு நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் ஏக்கும் பிக்கும் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஏல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து ஹோல் நம்பரை பிலாங்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நமக்கு எக்ஸ் லெஸ் தென் 2 இருக்குது. ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது 0லேருந்து ஆரம்பிக்கும். லெஸ் தென் 2 அப்படின்னா 0,1 சரிங்களா. 2 எழுதக்கூடாது, 2க்கும் குறைவான எண் அப்படின்னா 0,1. ஸோ அதை தான் நம்மளோட ஏ. அடுத்து பி பாருங்கள், எக்ஸ் வந்து எதை பிலாங் பண்ணியிருக்குதா, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1,2,3லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்போ 1,2,3லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட எண், ஆனால் 4 வரணும். ஏன்னா இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதுனால 4 எடுத்துக்கணும். இங்கே நமக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சரிங்களா. ஸோ 1க்கும் மேற்பட்ட 4க்கும் குறைவான, அதுதான் அதோட மீனிங். அப்போ 1க்கும் மேற்பட்ட அப்படின்னா 2லேருந்து சரிங்களா, 2லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 2,3,4 சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கீழே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் அந்த நம்பரை சேர்த்துக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை, அந்த இடத்துல கோடு இல்லைன்னா அந்த நம்பரை விட்டுருங்க. உங்களுக்கு மெமரிக்காக சொல்கிறேன். பட் இதோட ஒரிஜினல் இதோட ப்ராசஸ் என்ன, இதோட விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் ஆரம்பிக்கிறது 1,2,3லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் வந்து 0,1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 4க்கும் இடைப்பட்ட. அப்போது 4க்கும் குறைவான, 4க்கும் குறைவான, 1க்கும் மேற்பட்ட, அப்படி தான் இதோட அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம 1 இதில் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 2,3,4. சி வந்து 3,5. ஓகேங்களா, புரிஞ்சுதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் சி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஃபஸ்ட்டு ஏ வந்து நான் சொல்லிட்டேன்னா, ஏ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ வந்து 0,1, ஏன்னா அவங்க வந்து லெஸ் தேன் 2 கொடுத்துருக்கிறதுனால 0,1. பி வந்து 2,3,4. ஓகேங்களா. அடுத்து சி வந்து 3,5. 3,5 அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி 2 தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. பி யூனியன் சி. ஓகேவா. ஸோ பி யூனியன் சி பொறுத்தவரையிலும் பி என்னன்னு பாருங்கள், 2,3,4 யூனியன் அப்படியே எழுதிக்கலாம். சி என்னது, 3,5. ஓகேவா, புரிஞ்சுதா. பி யூனியன் சினா பி கொடுத்துருக்குறாங்க, யூனியன் சி வந்து 3,5. ரைட்டா. இப்போது என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். ஸோ 2,3,4,5 ஒரே நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக வராது இல்லையா செட்ஸ்குள்ளே, அதனால் நம்ம அந்த நம்பர்ஸை விட்டுட்டோம் 3 இருக்கிறதுனால. ரைட்டா. இப்போது ஏ பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக. இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்ன நம்ம அங்கே சம்மில் இருக்குது, 0,1. ஓகேவா. கிராஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பி யூனியன் சி இருக்கா. ஸோ பி யூனியன் சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, பி யூனியன் சி தானே இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதானே. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 2,3,4,5.
இப்போ புரிஞ்சுதுங்களா? ஏ கிராஸ் பி யூனியன் சினா ஏ உங்களுக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க, பி யூனியன் சி வந்து நமக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், அதை எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் எழுத போகிறோம், க்ராஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ க்ராஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் சம்ஸில் அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்குவோம், 0,2 இல்லையா, அடுத்து 0,3, அடுத்து 0,4, அடுத்து 0,5, அடுத்து பாருங்கள் 1,2, அப்புறம் 1,3, 1,4, அப்புறம் 1,5. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம எழுதியாச்சா? மொத்தம் நமக்கு இங்கே 2 ஐட்டம், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 2s are 8. அப்போ நமக்கு 8 வந்துடுச்சா? வெரி குட். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி பாருங்கள், ஏ வந்து 0,1 ஓகேவா, கிராஸ் பி வந்து 2,3,4 ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியில் ஏ கிராஸ் பி எழுதிட்டோம். ஏ கிராஸ் பியில் வந்து ஏ வந்து 0,1 கிராஸ் பி என்னது 2,3,4. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 0,2, அடுத்து 0,3, அடுத்து 0,4, அடுத்து 1,2, அப்புறம் 1,3, அப்புறம் 1,4. ஓகேவா? ஸோ நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். வெரி குட். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? ஏ சொல்லுங்கள், ஏ என்னது 0,1 ஓகே. சி சொல்லுங்கள் 3,5 ஓகேவா? ஏ வந்து 0,1, சி வந்து 3,5 ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ண என்ன பண்ணுவோம், 0,3, 0,5, 1,3 and 1,5 ஓகேவா? 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராக்கெட் உள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ கிராஸ் பி பண்ணியாச்சு, ஏ கிராஸ் சி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது கண்டுபிடிச்ச ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான், யூனியன். இப்போ கண்டுபிடிச்சது ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ என்னென்ன வரும், சேர்த்து எழுதுனா 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4 and 1,5 ஓகேவா? ஸோ இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஆர்ஹெச்எஸில் நம்ம கண்டுபிடிச்சது, இது செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி யூனிட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போது 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,2லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0,2வே எடுத்துக்கணும். ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3 ஓகேவா? 1,2, 1,3, 1,4 and 1,5. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இதுலேயுமே இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில்? ஸோ அதே தான் இதுலேயுமே நம்ம கிராஸ் பண்ணி எழுதிக்க செட்ஸ். அப்போது 0,3, 0,5, 1,3, 1,5 இது வந்து
A cross Cயில் உள்ளது. A cross Bயில் உள்ளது 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா நமக்கு இது கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. ஓகேவா? LHS equal to RHS. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற சம் வந்து நமக்கு hence it is proved. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ A cross B union C is equal to எடுத்து எழுதிருங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. hence it is proved எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த சம் 6ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் ஆப்ஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதே நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது அதே சம்மில் சம் 6ஓட செகண்ட் ஆப்ஷன். ஓகே, A வந்து 0,1 இருக்குது, B is equal to 2 3 4, C is equal to 3,5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஃபஸ்ட்டு ஓகேவா, A cross B intersection C. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா B intersection C கண்டுபிடிக்கணும். B என்னது? 2, 3, 4 இன்டர்செக்ஷன் எழுதிக்கோங்க. C வந்து 3,5. ஓகேவா? ஸோ இப்போ இதோட பொதுவான நம்பர்ஸ்ன்னு சொல்லுங்கள். காமன் நம்பர்ஸு 3, வேறு எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ 3 மட்டும்தான். இப்போ என்ன பண்ணணும்? A cross B intersection C. இப்போ A எழுதணும் இல்லையா? ஸோ A எழுதிடுவோம். ஜீரோ கமா 1 cross 3. ஓகேவா? A வந்து 0,1, B intersection C கண்டுபிடிச்சிருக்கிறது 3. ரைட்டா? இப்போது இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணோன்னா 0,3 1,3. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதியிருக்காங்க? A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross B இல்லையா? A cross Bன்னா 0,1, B வந்து 2, 3, 4. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? க்ராஸ் பண்ண போகிறோம். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகேவா? 0 2 3 4 போட்டாச்சு. 1 2 3 4 போட்டாச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஓகே, A cross C பாருங்கள். 0,1 cross C வந்து 3,5. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். க்ராஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 0,3 0,5. அடுத்து 1,3 1,5 க்ராஸ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு. ரெண்டுக்கும் பொதுவாக இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இல்லை. ஸோ 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது. இங்கே 0,4 இங்கே இல்லை. 1,2 இங்கே இருக்கா? இல்லை. 1,3 இருக்குது. ஓகேவா? 1,3 இருக்கா? அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? 1,4 இங்கே இருக்குது, இங்கே 1,5 இருக்குது. ஸோ காமனாக இல்லை. ஸோ அப்போ 0,3யும் இந்த 0,3 இங்கே 1,3 1,3. அப்போ காமனாக இருக்கிறது என்ன? இதுதான் காமனாக இருக்குது. இது 0,3 1,3. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தான் காமனாக இருக்குது? என்ன தான் கண்டுபிடிச்சோம்? 0,3யும் 1,3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தானே? எஸ், ஈக்குவல். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதலாமா? இப்போ நம்ம இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன சொன்னோம்? கண்டுபிடிச்சிருக்கிறது
A cross B intersection A cross C. ஸோ பொதுவாக என்ன சொல்லியிருக்கோம் 0,3யும் 1,3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எஸ் 1,3 ரெண்டுக்கும் பொதுவானது அதுதான் இல்லையா? ஸோ 0,3 1,3. ஸோ இப்போ இதை நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? from 1 and 2, from 1 and 2 LHS equal to RHS. ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு வந்து LHS நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். A cross B intersection C-யா? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. It is proved. Therefore it is proved ன்னு போடலாம், அல்லது hence it is proved ன்னு போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சம் 5ல் ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த இதே சம் 6ல் தேர்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? Thank you so much for watching.